எவ்ரிவன். இன்னைக்கு டிசம்பர் 20 மார்கழி 5 காலையிலே வீடியோலாம் எடுத்து வச்சிட்டேங்க. பட் போடுறதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, நான் அடுத்த எக்ஸாம் வந்து பசங்க எல்லாருக்குமே மேக்ஸ் எக்ஸாம். ஸோ இப்போ டில் ஒரு 7:30 வரையுமே வந்து மேக்ஸ் டியூஷன் வந்து போய்கிட்டே இருந்தது. ஸோ இன்றைக்கி பசங்களுக்கு ஒரு ஹாஃப் ஒர்க்கிங் டே வேறு. ஸோ ஸ்கூல் போயிட்டு வந்ததுலேருந்தே நிறையா வேலைங்க. என் பொண்ணு வந்து நடுவில் மட்டும் ஏதாவது ஃபில் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னா, அது வந்து ஒரு ஸ்டென்சிலை வச்சு நடுவில் மட்டும் ஃபில் பண்ணிட்டேன் நான். மற்றபடிக்கு சுற்றி ஃபுல்லாக கலர்லாம் கொடுத்துட்டு தான் கிளம்பி போனோம் ஸ்கூலுக்கு. ரொம்ப நாள் கழித்து இந்த சுண்டக்காய் கிடச்சதுங்க. ரொம்ப பல வருஷம் ஆயிடுச்சு நான் அந்த சுண்டக்காய் குழம்புலாம் வச்சு. ஒரு காலத்தில் வந்து சனிக்கிழமை அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த வெள்ளைப்பூடு, வெங்காயம், சின்ன வெங்காயம்னு சொல்லுவாங்க, சாம்பார் வெங்காயம், அது எல்லாம் போட்டு இந்த மாதிரி சுண்டைக்காய் இல்லை அதலக்காய்லாம் வைப்பாங்க. அதலக்காய்லாம் என்ன அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு இங்கே தெரிய மாட்டேது. இப்போயும் ஊர் பக்கமும் கிடைக்குதா அப்படின்னா தெரியலை. பட் அதெல்லாம் வந்து ஒரு நாளும் சாப்பிட மாட்டேங்க. பாவக்காய், அதலக்காய், இந்த சுண்டைக்காய் இதெல்லாம் வந்து சாப்பிட்டாங்கன்னா சனிக்கிழமை 1 வரையும் ஸ்கூல் இருக்கும். வந்து உட்காந்துருக்கேன் ஒரு 3 மணி வரையும் அந்த தட்டை வச்சுட்டு உட்காந்துருப்பேன். எங்கள் அம்மா எங்கிட்ட கொஞ்சம் கண்ணா சொன்னாங்க அப்படின்னா அப்படியே கையில் அள்ளிட்டு போய் வெளியே வாய்க்காலில் போட்டுட்டு வந்து கமுக்கமாக தண்ணியை குடித்து சாப்பிட்டு எந்திரிச்சிருவேன் நான். ஸோ இதுக்கு பேர் பண்ணுறதுக்கு எப்போயுமே எங்கள் வீட்டில் வந்து அம்மா வந்து முட்டை தான் வைப்பாங்க. ஸோ இன்றைக்கி இந்த சுண்டைக்காய் பார்த்ததும் சுண்டைக்காய் வைக்கிறேன்னதும் பசங்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சுண்டைக்காய் வச்சு முட்டை வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, அப்போ அதே மாதிரியே எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிஜமாகவே இங்கே சுண்டைக்காய் வந்து பிக் பாஸ்கெட்டில் கிடச்சிதுங்க. ஸோ அது வந்து ஒரு 20 ருபீஸ் அந்த இதே. அப்போல்லாம் வந்து வெளியே வந்து ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் ஏதாவது செடியிலே வந்து முளைச்சிருக்கும். அதையே வந்து கட் பண்ணி கொண்டு வந்து தான் வச்சது. காசு கொடுத்து சுண்டைக்காய் வாங்கின ஞாபகம்லாம் இல்லை எனக்கு. ஸோ நமக்கு ஒரு ஆள் வச்சு கொடுத்து சாப்பிடுன்னு சொன்ன காலத்துலலாம் சாப்பிடல. இன்றைக்கி நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்றப்ப தான் அதெல்லாம் ஃபீல் ஆகுது. யாராவது வச்சு கொடுத்தா நல்லா இருக்குமே. நீங்கள் எத்தனை பேர் இந்த சுண்டைக்காய்லாம் சாப்பிட்ருக்கீங்க? சுண்டைக்காய் வத்தல் வச்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சுண்டைக்காயவே வந்து குழம்பு தட்டி போட்டு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கங்க. இப்போ ஜிஆர்டியில் வந்து வேஸ்டேஜில் ஆஃபர் போட்டிருக்காங்கங்க. 20% வந்து கோல்டு ஜுவல்லரியில் வேஸ்டேஜில் ஆஃபர் அப்படின்னு போட்டிருக்காங்க. காயினுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அதே மாதிரி பிரின்ஸ் ஜுவல்லரியில் வந்து பே ஒன்லி 6% வேஸ்டேஜ்னு போட்டிருக்காங்க. அதே சில்வர் ஆர்டிகல்ஸ்க்கெலாம் வந்து 0% வேஸ்டேஜ்னு போட்டிருக்காங்க. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக பிரின்ஸ் ஜுவல்லரி கூட செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி அப்டேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய். கோலம் எப்படி இருக்குன்னு சொல்ல மறக்காதீங்க.